அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் கிபி 556ஆம் ஆண்டு குவைலித் பின் அசத் என்பவருக்கும் ஃபாத்திமா பின் சயீத் ஆகிய இருவருக்கும் மகளாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். இவருடைய தந்தை குவைலித் மக்கத்து குறைஷிகளின் கோத்திரத்தில் மிகச் சிறப்புமிக்க கோத்திரத்தைச் சேர்ந்தவர். மிகவும் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுடைய கண்ணியமிக்க குணத்தை வைத்து மக்களால் தாஹிரா என்ற சிறப்பு பெயருடனும் அழைக்கப்பட்டு வந்தார்கள். தாஹிரா என்பதற்கான பொருள் பரிசுத்தமானவள். இவர்களுக்கு அபூ ஹாலா என்பவருடன் முதல் திருமணம் நடந்தது. நடந்த கொஞ்ச வருஷத்திலேயே அவர்களுடைய கணவர் இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் மூலமாக 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அடுத்து இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. இரண்டாவது கணவரும் கொஞ்ச வருஷத்திலேயே இறந்து போய்விட்டார்கள். அடுத்தபடியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையும் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு வியாபாரத்தை பெருக்குவதிலும் தனது குழந்தைகளை வளர்ப்பதிலும் ஆர்வம் காட்டி வந்தார்கள். வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவங்க பெண்ணாக இருப்பதால் தனியாக செல்ல முடியாது. தனக்கு பதிலாக தொலைதூர நாடுகளுக்கு சென்று தனது பொருட்களை வாணிபம் செய்து விட்டு வர நாணயமான திறமையான தொழிலாளர்களை நம்பி இருக்க வேண்டி இருந்தது. இவர் தனது பொருட்களை மக்காவிலிருந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அங்கிருந்து மக்காவிற்கு சில பொருட்களை இறக்குமதி செய்து வந்தார்கள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையான நாணயமான நற்குணங்களை பற்றி கேள்விப்பட்ட கதீஜா நாயகி அவர்கள் தனது வியாபாரத்தை ஏற்று நடத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். கதீஜா நாயகியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி அவர்களின் நன்னம்பிக்கையை பெற்ற அடிமையான மைசரா என்பவருடன் வியாபாரத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். இந்த வியாபார பயணத்தில் அவர்களுக்கு லாபம் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட நற்குணங்கள் நம்பிக்கை, நாணயம், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல், கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட நாணயம் மற்றும் வியாபார திறமை ஆகிய அனைத்தும் மைசராவை ஆச்சரியப்பட வைத்தன. நாடு திரும்பியவுடன் மைசரா அவர்கள் தன்னுடைய எஜமானியான கதீஜா நாயகியிடம் சென்று பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மைசரா அவர்கள் விவரிக்க ஆரம்பித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மைசரா மூலம் தெரிந்து கொண்ட கதீஜா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டார்கள். குறைஷி கோத்திரங்களில் மிக பெரும் கோத்திரவர்கள் பலர் கதீஜா நாயகியை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவை அனைத்தையும் கதீஜா நாயகி மறுத்துவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க கதீஜா நாயகி ஆவல் கொண்டார்கள். இது பற்றி நாம் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற தயக்கமும் அவர்களுக்கு இருந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எப்படி கேட்பது என்று குழப்பம் ஏற்பட்டது. கதீஜா நாயகியின் தோழி அவர்களின் இதயத் துடிப்பை அறிந்து கொண்டு கதீஜா நாயகிக்கு உதவ நினைத்தார்கள். நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது போக முடிவெடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று கதிஜா நாயகியின் தோழி கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திருமணம் முடிக்கும் அளவுக்கு என்னுடைய பொருளாதார நிலை இல்லை என்று பதிலளித்தார்கள். பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. குறைஷி குலத்தில் மிக பெரும் குலத்தில் பிறந்த வசதியான பெண் ஒருவர் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எந்த பெண்ணை பற்றி கூறுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கதிஜா நாயகியை பற்றி கூறினார்கள். அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தால் நான் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதத்தையும் தெரிவித்தார்கள். இதை கேள்விப்பட்ட கதிஜா நாயகி மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதும் கதிஜா நாயகிக்கு 40 வயதும் ஆகியிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனாரும் கதிஜா நாயகியின் சிறிய தகப்பனாரும் இருவரும் கலந்து பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். இருவருக்கும் திருமணம் முடிந்தது. இவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். அவர்களின் பெயர் காசிம், அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்முல் குல்தும், ஃபாத்திமா. இவர்களில் 2 ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்றார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் இறக்கும்போது இந்த சம்பவம் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எதிர்பாராத இந்த விஷயத்தின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து நடுநடுங்கியவர்களாக வியந்து போய் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள். தன்னுடைய மனைவி கதிஜா நாயகியை அழைத்து, என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். கொஞ்ச நேரம் கழித்து இயல்பு நிலைக்கு வந்தார்கள். இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கதிஜா நாயகியிடம் நடந்த சம்பவத்தை கூறினார்கள். பின்னர் எனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார்கள். அதன் பிறகு கதிஜா நாயகி தன் கணவருக்கு அழகான முறையில் ஆறுதல் கூறினார்கள். அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டான். நீங்கள் ஏழைகளை அரவணைக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள் என்று ஆறுதல் கூறி மன தைரியத்தை வரவழைத்தார்கள். இதன் விளக்கத்தை கேட்பதற்காக கதிஜா நாயகியின் சிறிய தந்தையிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். கதிஜா நாயகியின் சிறிய தந்தை வேதங்களை நன்கு அறிந்தவர். ஆகையால் அவரிடம் இதை விவரித்து சொல்லி காட்டினார்கள். அப்போது கதிஜா நாயகியின் சிறிய தந்தை என்ன கூறினார்கள் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தனது இறை தூதராக தேர்வு செய்துள்ளான். எனவே எந்த குழப்பமும் வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் வஹி மூலமாக முஹம்மது நபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க செய்தான். முஹம்மது நபியும் தனது மனைவியான கதிஜா நாயகிக்கும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியாய் கதிஜா நாயகி அவர்கள் இருந்தார்கள். பிறகு மக்களையும் இஸ்லாத்திற்கு வரவழைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். அவர்களுடன் சேர்ந்து கதிஜா நாயகியும் போராடினார்கள். இதில் இஸ்லாத்தை ஏற்பவர்களும் நிராகரிப்பவர்களும் இருந்தார்கள். மேலும் இஸ்லாத்தை நிராகரிப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களை துன்புறுத்தியும் உள்ளார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக கதிஜா நாயகி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள்.
இவ்வுலகில் சிறந்த பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். இவ்வுலகில் சிறந்த மற்றொரு பெண் கதிஜா நாயகி ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, கதிஜா நாயகி உணவு பானங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளார்கள். அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள். சொர்க்கத்தில் அவருக்கு சச்சரவு துன்பங்கள் இல்லாத முத்தாலான மாளிகை உண்டு என்ற நற்செய்தியையும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் 10 வருடங்கள் வாழ்ந்து தமது 65வது வயதில் கதிஜா நாயகி மரணித்தார்கள். கதிஜா நாயகியின் மரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் துடிதுடித்து போனது. பெரும் துன்பத்திற்கு உள்ளானார்கள். ஏனென்றால் கதிஜா நாயகியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். அதுபோல் நாமும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நேசித்து வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழ்வோம். மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.